ஹரே கிருஷ்ணா. இந்த புவியில் ஜனனம் எடுத்த ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் மறுபிறவி என்னும் பிணியிலிருந்து விடுபடுவதே நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் யாரெல்லாம் இறைவனுடைய பொற்பாதங்களில் சரணாகதி அளிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் இந்த மறுபிறவி என்னும் பெரும் பிணியிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைவது நிச்சயம். இதைத்தான் பகவான் கிருஷ்ணர் துவாபர யுகத்திலே அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார், உறுதிபட குறிப்பிட்டுள்ளார். அதாவது சர்வதர்மாம் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷ்யாமி மாச்சுஷக என்று தெளிவுபட கூறியுள்ளார். அதாவது எந்த ஜீவாத்மாவெல்லாம் என்னை முழுமையாக சரணாகதி அடைகின்றார்களோ அந்த அத்தனை ஜீவாத்மாக்களையும் நான் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவித்து என்னுடன் சேர்த்துக் கொள்கிறேன் என்று உறுதியாக தெரிவித்திருக்கின்றார். இதைத்தான் ஆண்டாளின் தந்தையாரான பெரியாழ்வாரும் பகவான் கள்ளழகரை, அதாவது மதுரை திருமாலிருஞ்சோலையில் வீற்றிருந்து நம்முடைய உள்ளங்களெல்லாம் கொள்ளை கொண்டிருக்கும் கல்வனாகன கள்ளழகரை நோக்கி 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடும் பொழுது கூறுகிறார், எப்படி இந்த கள்ளழகன் இந்த ஜீவாத்மாக்களை மறுபிறவி என்னும் பிணியிலிருந்து விடுவிக்கின்றார் என்று அழகாக எடுத்து கூறுகின்றார். அதாவது எருது கொடியுடையானும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை. மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா மறுபிறவி தவிர திருத்தி உங்கோயிர் கடை புகைப்பை திருமாலிருஞ்சோலை எந்தாய் என்கின்றார். அதாவது எருது கொடியுடைய சிவபெருமானோ பிரம்மனோ இந்திரனோ 30 முக்கோடி தேவர்களில் எந்த ஒரு தேவருக்கும் இந்த மறுபிறவி என்னும் பிணிக்கு மருந்து என்ன என்று தெரியாது. ஆனால் இந்த மறுபிறவி என்னும் நோய்க்கு, இந்த மறுபிறவி என்னும் நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாகவே நிற்கின்ற மாமணிவண்ணா என்று போற்றி துதிக்கின்றார் பெரியாழ்வார். ஆஹா, இதிலிருந்தே தெரிய வேண்டாமா இந்த மாமணிவண்ணன் எத்தகைய சிறப்புக்குரியவன், எப்படிப்பட்டவன் என்று. இந்த மணிவண்ணனின் பொற்பாதங்களை நாம் பற்றி கொண்டாலே நாம் இந்த மறுபிறவி என்னும் பிணியிலிருந்து விடுபடுவது நிச்சயம் திண்ணம். இந்த ஜீவாத்மாக்களாகிய நாம் இந்த மனித வாழ்விலேயே எத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி மாளாது. அதனால் நாம் இந்த மறுபிறவி என்னும் பிணியிலிருந்து விடுபடுவதை நோக்கமாக கொண்டு திருமாலிருஞ்சோலையில் வீற்றிருக்கக்கூடிய மாமணிவண்ணனுடைய பொற்பாதங்களை நாம் இறுக்கமாக பற்றி கொள்வோமாக. மறுபிறவி என்னும் இந்த பிணியிலிருந்து விடுபடுவோமாக.